கஜேந்திரா யானைகளோட அரசன் திரிகூடமலைக்கு கீழே இருக்க ஒரு வனத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட குடும்பத்தோட காட்டுல சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். அவன் ரொம்ப பலசாலி. அதனால இந்த கஜேந்திர யானை காட்டுக்குள்ள வந்தாலே காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் சும்மா தெரிச்சு ஓடிடும். அவனோட கூட்டத்தோட குடும்பத்தோட ஒரு நதிக்கரையில ஆஹ் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு முதலை வருது. அந்த முதலை அந்த தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு முதலை. இவன் அவங்களோட குடும்பத்தோட கஜேந்திரன் விளையாண்டுட்டு இருக்கான். கஜேந்திரனோட காலை பிடிச்சு இப்ப இழுத்து அவனை கீழே விழ வச்சிருச்சு. கஜேந்திரா அவ்வளோ பலசாலியான யானையா இருந்தாலும் தண்ணியில இருக்கும்போது முதலையோட சக்திக்கு முன்னாடி அவனோட சக்தி பலம் எதுவுமே வேலை செய்யல. முதலை தான் ரொம்ப பலமா இருக்குது தண்ணியில. அந்த கஜேந்திரனோட சொந்தக்காரங்க குடும்பம் அந்த கூட்டமே வந்து அவனுக்கு உதவி செஞ்சா கூடயும் அவனை காப்பாத்த முடியல. அதனால அவன் தோல்வியை தான் இப்ப தழுவிட்டு இருந்தான். நம்புறீங்களோ நம்பலையோ 1000 வருஷத்துக்கு இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது, முதலைக்கும் கஜேந்திரனுக்கும். கஜேந்திரனால அந்த முதலைய ஜெயிக்கவே முடியல. போராடி போராடி தோத்து போய்கிட்டே இருக்கிறான் கஜேந்திரன்.